கொடுத்தது தான் மிச்சம். இன்னைக்கு அவனுக்கு நிச்சயம். ஊஞ்சலூரில் பொண்ணு லவ் பண்ணி ஓரியாண்டு இன்னைக்கு அரேஞ்ச் மேரேஜுக்கு ரெடி பண்ணியிருக்கிறான். இன்னைக்கு அவனுக்கு நிச்சயம் போய் சேர்ந்துட்டான். கொண்டு போய் எரிச்சிட்டு வந்துட்டோம். விடிகிற வரைக்கும் நாங்கள் ஜிஹெச்சில் பிஞ்ச செருப்புக்கும் கிழிஞ்சு போன கொடிக்கும் பார்த்தீங்கன்னா 10 பேரை பந்தோபஸ்துக்கு போட்டிருக்காங்க. இன்னைக்கு இங்கே நின்று பேசாதீங்க, நாங்கள் செருப்புக்கு காவலுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற போலீஸ்காரங்க நேற்று லட்சக்கணக்கான மக்கள் கத்தியும் கதிரியும் கூப்பாடு போட்டிருக்கப்போ எங்கே போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரூர் மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்கள்லாம் இன்னைக்கு அவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே நின்று பேசாதீங்க, அங்கே நின்று பேசாதீங்கன்னு கேள்வி கேட்குற போலீஸ்காரங்க நேற்று ஒருத்தர் கூட அங்கே எட்டி பார்க்கவே இல்லைங்க. அவ்வளோ பேர் கத்தி கதறாங்க, யாருமே இல்லை. ஒரு 10 போலீஸ்கார் இருந்திருந்தா கூட இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்காது. பயத்தில் வந்துட்டு போலீஸ்கார் இருக்காங்க அப்படின்ற பயத்துலையாவது மக்கள் அமைதியாக இருந்திருப்பாங்க. விஜய் மாநாடு நடத்தின அந்த தெருவு பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை ஆனாலுமே அவ்வளோ கூட்டம் இருக்கும். அவ்வளோ கூட்டம் தினமுமே இருக்கும். சனிக்கிழமை ஆனாலுமே பார்த்தீங்கன்னாக்கா கொளுத்து வேலை செய்கிறவங்க, வெங்காயம் விற்கிறவங்க, பூண்டு விற்கிறவங்க, இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கடத்தெருவில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். அவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சோம் அங்கே மாநாடு நடத்துறதுக்கு யார் வந்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? அந்த கடைக்காரங்க, அந்த கடத்தெருவில் இருக்கிற கடைக்காரங்க கூட ஏன் ஒரு கேள்வி கூட கேட்கல? இதெல்லாம் தெரிஞ்சே தான் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஆவேசமாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்த்தீங்கன்னாக்கா மதியானம் 12 மணிக்கு வரேன் அப்படின்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னாக்கா 12 மணிக்கெலாம் கூட்டம் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக தான் இருந்துச்சு. அவர் இப்போ வராரு அப்போ வராருன்னு இழுக்கடிச்சு நைட்டு 7 மணிக்கு வரும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இப்போ கட்சிக்காரங்கெல்லாம் வந்துட்டு மீட்டிங்க்கு வராங்க, ஜெயலலிதா அம்மாலாம் வராங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு அந்த வண்டிக்குள்ளே ஃபோக்கஸ் லைட்டு போட்டு அவங்கள வந்துட்டு அவங்க மூஞ்சை வந்து வெளியே காமிச்சிட்டே வருவாங்க. அதனால தூரத்தில் நின்று பார்த்துருக்கவங்க பார்த்தீங்கன்னா பார்த்த வரைக்கும் அப்படியே கை அசைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாநாடு இடத்துக்கு வந்து அந்த கோயில் பக்கத்தில் வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் மூஞ்சே வெளியவே காட்டவே இல்லை. ஒரு இடத்துல வந்து தான் அவர் வெளியே நின்று வந்து பேசியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்ட நெரிசல் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி மயங்கி விழுந்து யார் கீழே விழுறாங்களா இல்லையா கத்துறாங்களா அது எதையுமே கேட்டுக்காம பாதி பேர் பயத்துலேயும் பாதி பேர் விஜயை பார்க்கணும் அப்படின்றதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விபத்து நடந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட்டை கட் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டை கட் பண்ணதுக்கான காரணமும் அவங்க சொல்லியிருக்காங்க. கரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மரத்து மேலே கிளை மேலே ஏறி வந்துட்டு அவ்வளோ ஜனம் வந்து பார்த்ததுனால அந்த கிளை உடஞ்சி ஜென்ரேட்டர் மேலே விழுந்து அந்த ஜென்ரேட்டர்லேருந்து போன லைன் பார்த்தீங்கன்னாக்கா 10 பேர் நிறைய பேர் மேலே பட்டிருக்கு. அதில் 10 பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே காலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கூட்டம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பயந்துட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் முண்டியடிச்சு ஓடும்பொழுது அடிபட்டுடுச்சு. அப்போதான் வந்துட்டு இன்னும் அதிகமான பாதிப்பு ஏற்படுச்சு. விஜய் இதில் வந்துட்டு பாதுகாப்பு கொடுத்தவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்ற போது விஜய் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வர வழியிலேயே அவர் மேலே நின்று வந்துட்டு மக்களை பார்த்துட்டு வந்திருந்தாரு அப்படின்னா பார்த்த மக்கள்லாம் பாதி வழியிலேயே அப்படியே விஜய் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பாரு. ஆனால் விஜய் வந்து மேலேயே எழுஞ்சி வந்து வரல, உள்ளேயே வந்துட்டு உட்காந்துருந்துருக்காரு. உள்ளே வந்துட்டு அவர் ஃபேஸ் கூட தெரியாத அளவுக்கு உள்ள வண்டிக்குள்ளே இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா விஜயை பார்க்கணும் அப்படின்ற ஆசையில் வந்த கூட்டம் வந்துட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் முண்டி அடிச்சு ஒரே இடத்துல கூட்டம் வந்து அதிகமாயிடுச்சு. அப்புறம் அவர் போகிற வழி பார்த்தீங்கன்னாக்கா 2 வழி இருந்திருக்கு. ஒரு வழி சுற்றி போகிற வழி அந்த பக்கமாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அவர் வந்த வழி வேறு அப்படின்றதுனால ரொம்ப நெருடலான சாலை அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னாக்கா கூட்டம் ரொம்பவே அதிகமாகி ஒருத்தர் மேலே ஒருத்தர் முண்டி அடித்து விழறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இடத்துல ஸ்பாட்டில் அனுபவிச்சவங்க வந்து சொன்ன விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த செருப்புக்கு எதுக்கு சார் இத்தனை போலீஸ் காவல்? இந்த செருப்புக்கு இந்த கிழிஞ்சி மலை கட்சி கொடிக்கு எதுக்கு சார் இத்தனை காவல்? நிற்கக்கூடாதுங்கிறாங்க, பேசக்கூடாதுங்கிறாங்க, இத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க. நேற்று என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த இடம் தகுதியான இடமானு ஒரு போலீஸ்காரனுக்கு தெரியாது. கரூரில் இருக்கிற ஒரு போலீஸ்காரனுக்கு தெரியாதா? ஒரு கடைக்காரனுக்கு தெரியாதா? நான் கேட்குறேன். இங்கே இருக்கிற ஒரு கடைக்காரருக்கு ஏங்க இந்த இடத்துல மீட்டிங் நடத்துறதுக்கு 10 பேர் சேர்ந்து அப்ஜெக்ஷன் வைக்கலாம்ல? ஒரு கட்டடத்தில் ஐவிஎஸ் வந்து எடுத்தால் எல்லாரும் சேர்ந்து ஸ்டே ஆர்டர் வாங்குறீங்கல்ல? இந்த ஊருக்காரங்க ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கலாம்ல? என்ன சார் மக்கள் இப்படி இருக்கிறாங்க? நான் முடிவுங்கள்கிட்ட வைக்கும் போதே அந்த பசங்க சொன்னேன், வான வேடிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அந்த வான வேடிக்கை சாஞ்சதுன்னா கூட்டத்துக்குள்ளே பூந்துருண்டா வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இன்னைக்கு அவனை அங்கே பழி கொடுத்தது தான் மிச்சம். இன்னைக்கு அவனுக்கு நிச்சயம். மக்கள் இவ்வளோ ஆவேசமாக பேசுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்துட்டு இங்கே நடத்தினாக்கா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் யாருமே தடுக்காததுக்கு காரணம் என்ன? இதுக்கு வந்து போலீஸ்காரங்க கரூர் போலீஸில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சாலை வந்துட்டு ரொம்பவே சிக்கலான சாலை, இந்த இடத்துக்கு அப்ரூவல் கொடுத்தது தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க வாயை மூடிட்டு இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க.
இந்த மீட்டிங்கில் போன லட்சக்கணக்கான மக்கள் சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பேன் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. நான் வீடு வந்து சேருவேனானே எனக்கு நினச்சி பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு கூட்டம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சே தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க மாநாடுக்கு ஒதுக்குன இடம் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாகவே சனிக்கிழமைகளில் அவ்வளோ கூட்டமாக இருக்குமா. ஒரு சித்தாள் வேலை செய்கிறவங்களாகட்டும், ஒரு காய்கறி விற்கிறவங்களாகட்டும், அது ஒரு மார்க்கெட்டு மாதிரி அவ்வளோ கூட்டம் ஜேன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா விஜய் விழுப்புரத்தில் மாநாடு நடத்தும் போதே பல பேர் செத்துட்டாங்க. அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த இடத்த தாங்க முடியல. அப்படின்றப்போ இந்த சின்ன இடத்துல சின்ன தெரு முட்டு தெருவில் பார்த்தீங்கன்னாக்கா யார் அனுமதிச்சாங்க? தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தவங்க யாரும் இதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கலையே. அப்போது இதெல்லாம் பிளான் பண்ணி தான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே அந்த கரூரில் வாழுற மக்கள் கேட்குற கேள்வியே இதுதாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தெரிஞ்சே எப்படி இப்படி தப்பு நடந்துச்சு? இந்த கரூரில் இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு இது தெரியாதா? தெரிஞ்சுதான் இவங்க அனுமதிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. மக்கள் மேலேயும் அவங்க தப்பு சொல்லியிருக்காங்க. நீங்கள் விஜயை பார்க்கணும் வரீங்க, அது தப்பு கிடையாது. அவ்வளோ கூட்டம் ஆகுது அப்படின்றப்போ நீங்கள் மேலும் மேலும் வந்துட்டு நெருங்கி போகிறது தப்பு தானே. அவ்வளோ கூட்டத்தில் அந்த பச்சிளம் குழந்தைங்களையும் கர்ப்பிணிகளும் வயசானவங்களும் எதுக்கு போகணும்? ஆல்ரெடி இந்த மாநாட்டுக்கு முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க. பெண்களோ குழந்தைகளோ கர்ப்பிணி பெண்களோ வந்துட்டு வர்றதை தவிர்த்துட்டு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட இந்த ஆசையினால பல குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே தெரியாத அந்த குழந்தைங்களை போயிட்டு இப்படி கொண்டு போய் சாகடிச்சது யார் மேலே தப்பு அப்படின்ற கேள்வியும் கேட்டுட்ருக்காங்க. இனிமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீட்டிங்க்கு போகணும் அப்படின்னாக்கா 10 லட்ச ரூபா உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மீட்டிங்க்கு போங்க. ஆனால் அந்த 10 லட்ச ரூபாய்க்கு அந்த 10 லட்ச ரூபாயை வாங்கிறதுக்கு நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு ரொம்பவே ஆவேசமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா இறந்தவங்களுக்கு குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் சைட்லேருந்து 10 லட்ச ரூபாயும் விஜய் சைட்லேருந்து 10 லட்ச ரூபாயும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவாரண உதவி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்சம் வேணும்னா போய் சாகுங்க அப்படின்றப்பல பேசியிருக்காங்க. மக்களும் புரிஞ்சு நடந்துக்கணும், அரசியல்வாதிகளும் புரிஞ்சு நடந்துக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க அரசியல் லாபத்துக்காக பொதுமக்களை சாகடிக்கிறதுக்காக இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்டது பாமர மக்கள் தாங்க. நம்ம உயிரை நம்ம தான் பாதுகாத்துக்கணும், நம்ம வாழ்க்கையை நம்ம தாங்க வாழணும். இப்போ அவங்க இறந்தவங்களுக்கு இரங்கல் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் இன்னைக்கு நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க அப்படின்றாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 1 மாதத்துலேயே அடுத்த மாதம் குழந்தை பிறக்க போகுது அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டுருக்காங்க. ஒரே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா 2 குழந்தை அப்படின்ட்டு இறந்து போயிருக்காங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா பெண்களும் குழந்தைங்களும் தாங்க செத்து போயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்டாக இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு மூச்சு திணறல் வந்து ஏற்படல. குள்ளமாக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் நசுக்கி அவங்க பயத்திலேயே மூச்சு திணறி இறந்துட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்க கீழே விழறது தெரிஞ்சும் அடுத்தவங்க பயந்துட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி போய் பரிதாபமே இல்லாமல் ஒரு ரொம்பவே மோசமான சூழ்நிலையில தான் பொதுமக்கள் நடந்துக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியிருக்காங்க. இனிமேலாச்சும் இந்த தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு பொதுமக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. நம்ம யாரையுமே குறை சொல்லி இப்போ இறந்தவங்களை திருப்பி கொண்டு வர முடியாது. நம்ம உயிரை நம்ம தாங்க பாதுகாத்துக்கணும். கூட்டம் வரும்னு தெரிஞ்சு நம்ம பச்சை குழந்தைங்களை தூக்கிட்டு போனது நம்மளோட தப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.